ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். கடைசியா நம்ம போட்ட வீடியோல இந்த சம் நம்ம தப்பா போட்டுட்டோம். சரிங்களா? அதாவது ஒரு சூப்பரான கான்செப்ட் இது. நான் அந்த கான்செப்டை யோசிக்காம நான் போட்டுட்டேன். இதே மாதிரி கொஸ்டின் நான் ஒரு சிஹெச்எஸ்எல் பேப்பர் சால்வ் பண்ணும்போது வந்தது. அதை நான் கொஞ்சம் கான்சியஸா பார்த்துருந்தேன், கொஞ்சம் ஒழுங்கா கொஸ்டினை படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஒழுங்கா போட்டிருக்கலாம். இந்த ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ட்விஸ்ட் செம்மையா வச்சிருந்தான். நம்ம ஈஸியா மிஸ்டேக் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. முதல்ல நார்மலா என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். யூஸ்வலா என்ன கண்டுபிடிப்போம்? ஏன்றது ஒரு அவுட்லெட் பைப், கரெக்டா? ஸோ ஏன்றது எம்டி பண்ண போகுது, பின்றது என்ன ஆக போகுது? ஃபில் பண்ண போகுது. ஏன்ற பைப்பு 5.6 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணோம், பி 7 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணோம். சரிங்களா? அப்போ கம்பேரிட்டிவ்லி எது எஃபிஷியன்சி அதிகம்? ஏ தான் எஃபிஷியன்சி அதிகம். நம்ம எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படியே உல்டாவா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 0.8. அப்போ இங்க 10:8 வரும், which is 5:4. இதெல்லாம் எடுத்துட்டு 5:4 போடும். 5:4. நான் இங்க நெகட்டிவ் சிம்பிள் போடுறேன் பிகாஸ் இது எம்டி பண்ண போதும். சரியா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? இதுல இருந்து இதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இதுல இருந்து இதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அதே 78 தான் வரப்போகுது. அப்போ 28 பார்ட் இதை நான் என்ன பண்ணி ஆகணும்னா எம்டி பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? 28 பார்ட்டை நான் எம்டி பண்ணி ஆகணும். முதல்ல ஸ்டார்ட் பண்றது ஏ தான் ஸ்டார்ட் பண்றாப்ல. ஸோ எடுத்தவொடனே 5 பார்ட்டை எம்டி பண்றாப்ல. அதுக்கப்புறம் பி என்ன பண்றாரு? அதுக்கு அடுத்த மணி நேரம், அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆர்னு வச்சுப்போம். செகண்ட் ஆர்ன்றது யாரு? பி ஃபில் பண்றாப்ல. மொத்தமா எவ்வளவு ஃபில் பண்றாரு அப்படின்னா 4 பார்ட் ஃபில் பண்றாரு. ஸோ 2 மணி நேரம் முடிவுல எனக்கு 1 பார்ட்ன்றது ஓவராலா மைனஸ் ஆயிருக்கும். இது 2 மணி நேரத்துல 2 மணி நேரம் முடிவுல எனக்கு 1 பார்ட்ன்றது மைனஸ் ஆகிருக்கும். சரியா? இதுதான் கான்செப்ட். யூஸ்வலா இது பிளஸ்ல வரும், அதனால நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். பட் இந்த கேஸ்ல மைனஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சியஸா பார்க்கணும். என்னன்னு சொல்றேன் பாருங்க. 2 மணி நேரத்துல 2 ஹார்ஸ்ல எனக்கு -1 ஆயிடுது. அதாவது ஒரு பார்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணிடலாம்? இங்க இன்டூ 28, இங்க இன்டூ 28ன்னு போட்டுட்டு நம்ம இங்க 56 ஹார்ஸ்ல -28 எனக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு எடுத்து போட்டுடலாம்னு சொல்லி நம்ம இதை டிக் பண்ணிடுவோம். ஆனா அது தப்பு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க இதை 1 குறைச்சிருங்க. எப்படின்னா இங்க 23, இங்க 23 எடுங்க. அப்போ 46 ஹார்ஸ் வந்துச்சா? 46 ஹார்ஸ்ல 23 பார்ட்டை என்னால ஃபில் பண்ண முடியும். அதாவது ஃபில் பண்ண முடியல, எம்டி பண்ண முடியும். அதுக்கு அடுத்த அவர், அதாவது 47th அவர் யாரு ஃபில் பண்ணுவா? அதாவது யாரு எம்டி பண்ணுவா? 7th ஹார் யாரு? -5ன்றது ஆக்ட் ஆகும். ஸோ -5 போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? -28ன்னு வருது. ஓகேவா? அதாவது 47th ஹார்லயே என்ன ஆகுதுன்னா இது எம்டி ஆயிடுது. சரி, அப்போ 48th ஹார் என்ன ஆகும்? மறுபடியும் பிளஸ் ஆகும். பிளஸ் என்னது 4 ஆகும். ஸோ இந்த மாதிரி அகைன் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் முடிவுல, அதாவது அது 2வது தடவை எம்டி ஆகுறது தான் பாத்தீங்கன்னா 56th ஹார்ல. அவன் கேட்கறது ஜஸ்ட் எவ்வளவு நேரம் அது எம்டி ஆகும் அப்படின்றது தான். அதனால நம்ம என்ன பண்ணோம்? 47th ஹார்ல அது எம்டி ஆயிடும். ஸோ 47 மணி நேரம் முடிவுல அது என்ன ஆயிடுது? எம்டி ஆகிடுது. இதுதான் பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சம் போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் கம்மியான வேல்யூ எடுத்து போட்டாதான் நமக்கு ஒழுங்கா உட்காரும். ரைட்டா? ஓகே, இந்த மிஸ்டேக் இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஏன்னோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோல. அண்ட் நம்மளோட ஜி ஸ்குவாட் 2025ஓட ரெக்கார்டிங் செஷன்ன்றது இப்போ நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஜிஎல்எடு அப்படின்ட்டு நீங்க உங்களோட பிளே ஸ்டோர்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வரும். அதுல ஆல்ரெடி ஜி ஸ்குவாட் 2025ஓட லைவ் பேட்ச்ன்றது போயிட்டு தான் இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜென்ரல் அவேர்னஸும் சரி, அப்புறம் மேக்ஸும் சரி, ரெண்டுமே இதில் இருக்கும்.
உங்களுக்கு ஜி ஸ்குவாடோட ரெக்கார்டிங் செஷன் வேணும், நான் ரெக்கார்டிங் மட்டும் தான் பார்க்க போறேன், என்னால் லைவ்ல கவனிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ரெக்கார்டிங் பேட்ச் கொண்டு போகலாம். இந்த ரெக்கார்டிங் பேட்சோட ப்ரைஸ்ன்றது லைவ் பேட்சை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அதை லைவ்ல வந்து எடுத்துட்டு போறதுனால அதிகமாக இருக்கு. ரெக்கார்டிங்ன்றதுனால அந்த லைவ்ல என்ன கிளாஸ் நடத்தணும்னோ அதோட ரெக்கார்டிங்ஸ் தான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், இதில் ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுப்பேன். ஸோ 299 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். இது 299 ருபீஸ்க்கு மொத்த மேக்ஸையும் வந்து பிஒய்க்யூ பேஸ்டா, மோஸ்ட்டாக அதில் பிஒய்க்யூ தான் இருக்கும். சரிங்களா? பிஒய்க்யூவை வச்சு நம்மளோட எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி மேக்ஸ் வந்து எப்படி போடுறது, என்ன ஏது அப்படி எல்லாமே வந்து நம்ம அதில் சொல்லி தருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்னென்னலாம் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா. சரிங்களா? இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்ட்னர்ஷிப்பு, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துடும். பர்சன்டேஜ்ல ஏஜஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா இந்த சாரி பர்சன்டேஜ்னா. அதுக்கப்புறம் இது மட்டும் பாருங்க, இந்த செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் வரும் தெரியுமா? ஸோ அது எஸ்பி, சிபி, டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே டிஸ்ஆனஸ்ட் செல்லரு எல்லாமே வந்து அதிலே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டெய்லி அப்டேஷன்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் நடத்துனதோட ஆன்சர் பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரைட்டா? இதுவும் பத்தாம உங்களுக்கு ஏதாவது பிஒய்க்யூ வேணும், செட்டு தேவை, அதாவது பினாக்கிளோட 7th எடிஷன் வேணும்னாலும் இல்லை ஒய்சிடியோட பேப்பர் வேணும்னாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன், அதில் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் நம்மளோட இந்த பிடிஎஃபா இருக்கட்டும், இது எல்லாமே அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களால மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ண முடியாது. நம்மளோட வெப்சைட் கொடுத்துருக்கா, அந்த வெப்சைட் மூலியமா லாகின் பண்ணீங்கன்னா உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து டவுன்லோட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மேக்ஸ்ன்றதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நார்மலா வந்து பார்ப்பீங்க, ஒரு நோட்ஸ் எடுப்பீங்க, அவ்வளோதானே தவிர அது அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஆக போகிறது இல்லை. அதனால நான் ஆப்ல வந்து அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கல. மொபைல் ஆப்ல தான் வந்து அதுனா வெப்சைட்ல தான் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அதனால யாருக்கு தேவைப்படுது, என்னால் வந்து 1200 அதாவது 1200 கொடுக்க முடியாதுன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணி ஆகணும், 300 யூஸ் பண்ணியே உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எதுவுமே கிடையாதுப்பா. ஸோ அதனால வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி மேக்ஸில் டாபிக் டெஸ்ட்டு, அதோட பிடிஎஃப் அவ்வளோதான் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ தேவைப்பட்டதுன்னா வந்து நம்மளோட கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்போட லிங்க்கும் சரி, வெப்சைட்டோட லிங்க்கும் சரி. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ரைட், செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.